வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவை முழுமையாக சொந்தம் கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனி அதிமுகவின் பொதுச் செயலாளர் கிடையாது என்பதை திங்கட்கிழமை நடைபெறக்கூடிய நீதிமன்ற தீர்ப்பு நிச்சயமாக எடப்பாடி தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்கு செய்தியே நமக்கு கொண்டு சேரும் என்று பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவின் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்த வழக்கானது இறுதியாக வருகின்ற திங்கட்கிழமை அன்று நடைபெற உள்ளது. இந்த வழக்கானது அனைத்து சாட்சிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருப்பதால் அவசரமாக ஆலோசனை கூட்டத்தை கூட்டி அதற்கு பிறகு பொதுக்குழுவை அறிவித்து தன்னை பொதுச்செயலாளர் என்று முன்மொழிந்து அதிமுகவை கைப்பற்றிய பச்சை துரோகிதான் எடப்பாடி என்பதற்கு எதிராக அனைத்து ஆவணங்களையும் பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு அதிமுகவை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்த முட்டாள்தனமான ஒரு ஏற்பாடை செய்ததாகவும் ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இல்லாமல் எப்படி எடப்பாடியால் பன்னீர்செல்வம் அவர்களது அனுமதி இல்லாமல் எப்படி எடப்பாடி பழனிசாமியால் பொதுக்குழுவை நடத்த முடியும் என்ற ஒரே கேள்விற்கு எடப்பாடியால் எந்த ஒரு பதிலையும் தெரிவிக்க முடியாமல் கடைசி வாய்தாவில் திணறினார். தற்பொழுது இறுதி தீர்ப்பு பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாகத்தான் வரும். அதிமுக மீண்டும் பன்னீர்செல்வம் வசம் வரும். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இல்லை, சாதாரண உறுப்பினர்தான் என்ற அறிவிப்பும் வெளியாகும். அனைத்து விதமான சந்தோஷமும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கிடையாது. அதிமுகவின் தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். துரோகி கையில் இருக்கும் வரை அதிமுக தோல்வியடைந்தது. அதிமுக புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களது உண்மையான தொண்டன் பன்னீர்செல்வம் அவர்களது கையில் வந்த பிறகு அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடையும் என்றும் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிச்சயமாக இதைத்தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமி ஒரு சுயநலவாதி என்றும் கூறியுள்ளார். நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் நிச்சயமாக பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தீர்ப்பு பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியடைந்தால் நிச்சயமாக அதிமுகவில் மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்கள் வருகை தருவதோடு மட்டுமல்ல, ஒருங்கிணைந்த அதிமுகவால் பெரும் கூட்டணி அமைத்து 2026 ஆட்சியை கைப்பற்றும் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.